எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி போடுற டீ வந்துட்டு உடம்பு ஹீட் ஆகுது. டீ குடிச்சா டீ வேணாம். அத குல்பியா செஞ்சு குடுமா அப்படின்னு கேட்குறாங்க. வெயில் நாள் ஸ்டார்ட் ஆனாவே போதுமானது. ஜில்லுன்னு ஏதாச்சும் குடிக்கணும், ஜில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஆனா, அதுவே நல்லா மழை நாளா இருந்தா நல்லா சுட சுட டீ போட்டு குடிக்கணும். கூட பஜ்ஜி, போண்டா ஏதாச்சும் நல்லா சூடா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஆனா, இந்த பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மழை நாளில் டீ போட்டு நல்லா சுட சுட குடிக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிறோம். வெயில் நாளில் அதையே கூல் டீயாக மாற்றி குடிக்கலாம். அப்படி இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து விட்டு டீ குல்பி, காஃபி குல்பி இந்த மாதிரி மாற்றியும் நம்ம குல்பியாக சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதே மாதிரி டீ போட்டுட்டு லைட்டாக ஏலக்காய் பொடி போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். டீ காஃபி குடிக்கிறதுக்கு சுகர் போடும்போது கொஞ்சம் லைட்டாக இருந்தாவே போதுமானது. சூடாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது குல்பியாக மாற்றி குடிக்கும்போது கொஞ்சம் சுகர் தூக்கலாக இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சுகர் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா அந்த சுகர் கரையிற லெவலுக்கு விட்டுக்கணும். டீ வச்சதும் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டம்ளர் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுகரெல்லாம் நல்லா கரையணும் ஃபஸ்ட்டு. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய விட்டு அதுக்கப்புறம் டம்ளரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன் போட்டு ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா குல்பியாக மாறிடுங்க. இந்த மாதிரி டம்ளருக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்க எந்த ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னாக்கா நம்மக்கிட்ட குல்பிக்கு வர அந்த குச்சி வந்து நம்மக்கிட்ட இல்லை இல்லையா, அதனால் ஸ்பூனே போட்டுக்கலாம். ஸ்பூனை போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நார்மலான டீயில் ஏலக்காய் பொடி சர்க்கரையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை கொண்டு போயிட்டு இப்போ நல்லா ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக டீயாக இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் போல் விட்டுட்டு திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி கை வச்சு பார்க்கும்போது அது நல்லா குல்பியாக மாறி திக்காக இருக்கும். நம்ம கையில் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி மாதிரி படாது. இப்போ அதை வந்துட்டு நம்ம எடுத்து எப்படி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சாவே போதுமானதுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அது வெளியில் எடுக்கிறதும் ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதை லைட்டாக இப்படி திருக்கி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நமக்கு அதிக பொருள் தேவையில்லை. ஆனால் ரொம்பவும் டேஸ்டான, உடம்புக்கு சத்தான, வேறு எந்த ஒரு கெமிக்கலுமே போடாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண டீ குல்பி ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி விடுங்க.